ஒளிபரப்ப உதவுபவர்கள்: இருதயசாமி விக்டோரியா, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர். எல். பிரேசன் ஷைலோ 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெறவும் மற்றும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளரவும் வேண்டி. மகேந்திரா மற்றும் குடும்பத்தினர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் நம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் வாழ்க்கையில் பொதுவாக 2 நிலைகள் உண்டு: வறுமை மற்றும் வளமை. வறுமை பல நேரங்களில் நம்மை வாட்டி வதைக்கும். வளமை அல்லது மிகைப்பட்ட செல்வம் நம்மை செருக்கடையச் செய்யும். நம் முன்னோர்கள் சொன்ன வழி, போதுமென்ற மனம் பொன் செய்யும் மருந்து. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது மட்டுமே கொடுக்குமாறு இன்றைய நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசிக்க கேட்போம். என் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் எனக்கு கொடும். அதே ஜெபம் நம்முடைய வேண்டலாகவும் இன்று இருக்கட்டும். வறுமையின் கொடுமையிலிருந்தும் செல்வத்தின் செருக்கிலிருந்தும் காத்தரள வேண்டும் என்றும், போதுமென்ற நிறை மனதை இறைவன் நமக்கு தந்தரள வேண்டும் என்றும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். போதுமன்ற மனமின்றி நாம் வாழ்ந்த நேரங்களை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி வரை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறை வார்த்தைகள் 5 முதல் 9 வரை. கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யனாவாய். அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் 2 உம்மிடம் கேட்கிறேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. என் காலடிக்கு உம்பாக்கி விளக்கு, என் காலடிக்கு உம்பாக்கி விளக்கு, என் காலடிக்கு உம்பாக்கி விளக்கு, என் காலடிக்கு உம்பாக்கி விளக்கு. பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும், உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு, விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன். பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன், உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். என் காலடிக்கு உம்பாக்கி விளக்கு, என் காலடிக்கு உம்பாக்கி விளக்கு, என் காலடிக்கு உம்பாக்கி விளக்கு, என் காலடிக்கு உம்பாக்கி விளக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 9 வசனங்கள் 1 முதல் 6 வரை. இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறை ஆட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராகச் சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அமெரிக்க விஞ்ஞானியான தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடித்தவர். அந்த மின் விளக்கு எரிய தேவைப்பட்ட அந்த இழையை, ஃபிலமெண்ட் என்கின்ற அந்த இழையை கண்டுபிடிக்க பல மாதங்கள் கடுமையாக உழைத்தார். ஏறக்குறைய 700 இழைகளுக்கு மேல் முயற்சித்து பார்த்தார். ஒன்றும் பலன் தரவில்லை. தோல்வி அடைந்ததாக ஒரு நிருபருக்கு தெரிந்தது. இந்த தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து கேட்டார், இவ்வளவு கடினமாக உழைத்தும் எந்த பலனையும் காணாமல் தோல்விகளை கண்டு துவண்டு போனீரா
அதற்கு எடிசன் சொன்னார், இல்லை, நான் இன்னும் முயற்சிக்க வேண்டியவை பல உண்டு. இதுவரையிலும் வேலை செய்யாத 700 விஷயங்களை மட்டும் இப்போது நான் தெரிந்து வைத்துள்ளேன் என்றார். உண்மையான ஆர்வமுள்ள எந்த ஒரு மனிதரும் தோல்விகள், ஏமாற்றங்கள், பின்னடைவுகளை கண்டு பின்வாங்க மாட்டார்கள். மாறாக தொடர்ந்து முன்னேறுவார்கள். இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது இதுதான். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தூசி அல்லது புழுதி ஒரு அடையாளம். எசாயா இறைவாக்கினர் 47ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பை அறிந்த இறைவாக்கினர் எசாயா பாபிலோனை புழுதியில் உட்கார் என்கிறார். புழுதியில் உட்காருவது கொடிய துன்பத்தின் அடையாளம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் காண்பது என்னவென்றால், இஸ்ரவேலர் தங்கள் எதிரிகளின் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்ட நிலையில் யோசுவா தம் ஆடைகளை கிழித்துக் கொள்ள அவரும் அவருடன் இருந்தவர்களும் ஆண்டவரின் பேடையின் முன்பாக மாலை வரை தரையில் முகம் குப்புற விழுந்து கிடந்தனர். தம் தலை மீது புழுதியை போட்டுக் கொண்டனர். தலையில் மண்ணை தூவுவது துயரத்தின் அடையாளம். சாமுவேல் 2வது நூலில் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த சிமயி என்பவன் தாவீதுக்கு எதிராக பழித்துரைத்து கல்லெறிந்து புழுதியை வாரி தூற்றிக்கொண்டு மலையோரம் சென்றான். புழுதியை வாரி வீசுவது வெறுப்பின் அடையாளம். இயேசு தம்முடைய 12 சீடர்களையும் பணிக்கு அழைப்பதற்கு முன்பாக அறிவுரைகளை வழங்கி அனுப்புகிற போது அவர்களின் பணியில் மற்றவர்களின் வெறுப்பை, எதிர்ப்பை எதிர்கொள்வார்கள் என்றும் எச்சரித்தார். நிராகரிப்பு, மறுப்பு மற்றும் தோல்விகளை எதிர்கொள்வது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரும் சவால்களாகவே இருக்கின்றன. நாம் யாருடன் நல்ல உறவில் இல்லையோ அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள முயற்சிக்கிற போது ஒருவேளை நாம் அவர்களால் நிராகரிக்கப்படலாம், ஏற்றுக்கொள்ளப்படாமல் விடப்படலாம். அல்லது உலகினுடைய பாவச் செயல்கள், தீய பழக்க வழக்கங்கள் போன்றவற்றில் பங்கு கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கிற போது நாம் பிறரின் எதிர்ப்பை சந்திக்கலாம். அல்லது நேர்மை, உண்மை ஆகிய கொள்கைகளை நாம் கடைபிடிக்க முயற்சிக்கிற போது அவற்றில் தோல்விகளை அடையலாம். நம்மில் சிலர் கடந்த கால தோல்விகள், ஏமாற்றங்கள் என்கின்ற தூசியை, புழுதியை தொடர்ந்து சுமந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்த கடந்த கால பாவங்களின் குற்ற உணர்வு மற்றும் அவமானத்தின் தூசியை நாம் தட்டிவிட தவறி இருக்கிறோம். உடைந்து போன சில உறவுகளின், நம் வலிகளின் தூசியை துடைக்க நாம் தவறிவிடுகின்றோம். நமது வேலைகள் அல்லது தொழில்களில் ஏற்படுகிற தோல்விகள், இழப்புகள் போன்ற தூசியை நாம் தட்டிவிட தவறியிருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய எண்ணமெல்லாம் நாம் நிராகரிக்கப்பட்டோம், நாம் தோற்று போய்விட்டோம், நாம் நசுக்கப்பட்டோம் என்பதுதான். ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசு கூறுவது இதுதான், தூசியை உதறிவிடுங்கள், துணிவோடு தொடர்ந்து செல்லுங்கள். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும்.
காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானீர் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே காணிக்கையார் என்னை ஏற்றருள்வீரே. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமானந்த இப்பலி அல்லாமல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகர அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகனே இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவோராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். மேலும் உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறர் குற்றம் குறைகளை மன்னிக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எமக்கு மன அமைதியையும் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை உணவாக உண்ண வந்திருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறு நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.